சென்னை பெருநகர் காவல் சார்பில் இன்னைக்கு வில்லா நடந்தது. இதில் எந்த நம்ம கடந்த 6 மாதத்தில் எல்லா ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கிரைம் டீம்ஸ் ரிகவர் பண்ணியிருக்காங்க. அதை டிஸ்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 350 ஆள் நம்ம பொதுமக்களால் வந்திருக்காங்க. அவங்களுடைய சில ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு அவங்கள ரிட்டர்ன் பண்றோம். அதில் முக்கியமான கேட்டானா 3337 சவரின் தங்கம் நகைகள், 50 கிலோ வெள்ளி நகைகள், மற்ற அத பொருட்கள், காசு 3 கோடி 60 லட்சம் மேலே, செல்போன் கிட்டத்தட்ட 750 செல்போன் மேலே, வாகனங்கள் 2 சக்கர வாகனங்கள் 411, ஆட்டோ 28, மீதி வாகனங்கள் 15. இது கிட்டத்தட்ட 20 கோடி பொருட்கள். சிசிபி பொருட்கள் கேட்டானா அதை இன்னொரு 755 கோடி பொருட்கள் இருக்கு. ஸோ சென்னை பெருநகர் காவல்ல கடந்த ஆண்டு 2023 நமக்கு குற்றம் ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸ் கேட்டானா அதில் மர்டர் ஃபார் கெயின் கம்மி ஆயிருச்சா, நம்ம ராபரி கேசஸ் கம்மி ஆயிருச்சா, மற்ற எல்லா திருடன் கேசஸ், செயின் ஸ்நாச்சிங் 2 நமக்கு கணக்கு கம்மி ஆயிடுச்சு. செல்போன் ஸ்நாச்சிங் ஒரு முக்கியமான 2020 கொஞ்சம் அதிகமாக இருந்தது, 475. கடந்த ஆண்டில் 23 371 கேசஸ் நடந்தது. குண்டர் கேசஸ் சட்ட கேட்டானா அதில் 714 கேஸ் 2021 போட்டிருக்கோம். ஸோ கிரைம் சிச்சுவேஷன் நம்ம டீம்ஸ் அவங்க சரியான வேலை பார்க்குறாங்க. நிறைய அவங்களுக்கு சிசிடிவி பயன்படுத்திருக்கோம். அதில் சில ஸ்பெஷல் எல்லா மாவட்டங்களில் கிரைம் டீம்ஸ் 12 மாவட்டங்களில் சரியான கேசஸ் விசாரிச்சதுக்கு ஒரு தனியாக ஸ்பெஷல் டீம்ஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவங்க சரியான வேலை பார்க்கும்போது 2023 நம்ம கிரைம் ப்ராப்பர்ட்டி கிரைம்ஸ் கொஞ்சம் கம்மியாயிருச்சா. நன்றி, தேங்க்யூ. சார், இப்போ இந்த பொருட்களை எப்போ சார் ஒப்படைக்கப்படும் அவங்ககிட்ட பொதுமக்கள்? கடந்த முறை இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது. அதில் கூட இன்னும் சில பேருக்கு இந்த பொருட்கள் சரியான முறையில் போய் சேரல. இன்னும் சில பேருக்கு என்னன்னா அந்த வழக்கு கேசஸ் நடக்கும் போது ஏதாவது குறை இருந்தனா நம்ம கோர்ட்ஸ்ல அதற்கு நிறுத்தி வச்சிருக்கோம். இல்லைன்னா கோர்ட் மூலமா வாங்கிட்டு அவங்க கொடுக்கலாம். 2024 இந்த ஆண்டுல நமக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் கிரைம் டீம்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு தனியா பயிற்சி கொடுத்துட்டு என்ன சரியான நம்ம கேசஸ் விசாரிச்சுக்கணும். அது மேலே இன்னொரு 3 நாள் புதுசா ஆப் அவங்கள இப்போ ஜிஐஎஸ் சிஸ்டம் கடந்த 15 நாள் முன்னாடி தான் அவங்க ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கிரைம் ஹீட் மேப்பிங்ல நம்ம இப்போ பீட் மார்ச் பண்ணும்போது அதை பார்த்து பீட் மார்ச் பண்ணா எங்க கேசஸ் நடந்ததுன்னா அந்த பக்கம் பீச் மார்ச் பண்ணலாம். நம்ம பெட்ரோல் வாகனங்கள்ல எல்லாம் ஜிபிஎஸ் போட்டுட்டு ரெகுலர் நம்ம ஜிஎஸ்ல அதிகாரிகளே அவங்க செல்போன்ல இந்த மாதிரி பீட்ஸ் அவங்க ரோந்த வாகனங்கள் எங்க போறாங்கன்னா அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் இருக்கு. நம்ம தனியா ட்ரோன் யூனிட் இருக்கு. அந்த ட்ரோன் மூலியமா வேற எங்க பெரிய கூட்டம் இருக்கும்போது எப்படி நம்ம கிரைம் கேசஸ் இப்படி பார்க்கணும். அண்ட் பறந்து ஆப் அதை கடந்த 15 நாள் முன்னாடி அதை ஆரம்பிச்சிருக்கோம். அதுல ஆப்ல எல்லாரும் டேக்கோ டேர் நம்ம 2 இது இருக்கும். அதுல அவங்க யார் குற்றம் பண்ணிருக்காங்கன்னா அதை ஃபுல் டீடைல் ஹிஸ்டரி ஷீட்ஸ் நம்ம கையில இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. அதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். தேங்க்யூ. சார், எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அது ஒரு டீடைல் நோட் கொடுத்திருக்கோம். அதுல இருக்கு, அதுல நீங்க பாருங்க. சார், எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு நீண்ட காலமாக இன்னும் குற்றப்பத்திரிகை நிறைய சென்னை காவல்துறையில பதிவு பண்ணல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதனால குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எப்போ சார் நம்ம இதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுக்க போறோம்?
இந்த மாதிரி எப்பவுமே நமக்கு ஒரு சரியான சிஸ்டம் இருக்கு. இவ்வளவு ஆண்டில் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யார் யார் இந்த மாதிரி மனு தாக்கல் பண்றாங்களோ அதை விசாரிச்சுட்டு சரியான கேஸ் இருக்குன்னா உடனே எஃப்ஐஆர் போட்டுட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சரியான சிஸ்டம். பத்திரிகை சார் சாட்சி அந்த குற்றப்பத்திரிக்கை பத்தி நான் சொல்றேன். அதுல சில கேசஸ் இருக்கு. நம்ம கேசஸ்ல முதல் டிடெக்ஷன் பண்ண அப்புறம் முடிச்சிட்டு அப்புறம் சில ஒப்பீனியன் வாங்கிட்டு பிபி கிட்ட ஏபிபி கிட்ட அவங்ககிட்ட பண்ண அப்புறம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரெகுலர் அப்படி இருக்கும். அந்த கணக்கு இப்போ எனக்கு கையில இல்ல, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்கோம்? அதை பத்தி நான் தனியா பேசுறேன். ஓகே. எந்த எந்த யூனிட்ல இன்னும் எனக்கு கணக்கு கொடுங்க, நான் சொல்றேன், டீடைல் சொல்றேன். ஓகே சார். இன்னும் கம்ப்ளைண்ட் ஒரு அப்படி சொல்றீங்க, எனக்கு கொடுங்க டீடைல்ஸ். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? ஆமா, ஸ்பெசிபிக் கொடுத்தா நான் பதில் சொல்றேன். எந்த ஸ்டேஷன்ல? நான் டெய்லி நம்ம கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆன்லைன் சிஸ்டம் இருக்கு. பட் சில சமயத்துல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, யாரால் சில சமயத்துல போறாங்க, யார் இல்ல. பட் நம்ம சிஸ்டத்துல எப்பவுமே நம்ம ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, கிரைம் டீம் ஆள் இருக்கிறாங்க. மனு கொடுக்கறதுக்கு எல்லாரும் வாங்கிடுவாங்க. விசாரிச்சுக்கிறதுக்கு சில பேருக்கு அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு நீங்க விசாரிச்சிருக்கீங்க, நம்ம கேஸ் என்ன ஆயிருச்சா. ஸோ அவங்க டெய்லியும் நம்ம கேட்டானா, தினமும் கேட்டானா அதை பதில் இப்படி சொல்லணும். ஒரு சிஸ்டம் நம்ம டிவைஸ் பண்றோம். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் நான் முதல்ல சொன்னேன், ஒரு ஆட்டோ காப் ப்ராஜெக்ட் இருக்கு. அதுல சில உங்களுக்கு கேஸ் எப்படி எந்த லெவல்ல வந்திருக்கா அதில் பாத்துக்கலாம். ஓகே. இப்ப நிறைய வயதானவர்கள் எல்லாருமே வந்து சிவில் மேட்டரோ இல்ல பண பிரச்சனைகள் தொடர்பா உங்ககிட்ட வந்து புகார் கொடுக்க வராங்க. சமீபத்தில் ஏடிஜிபி அவர்கள் வந்துட்டு ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருந்தாரு, சிவில் மேட்டர்ல நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன நடவடிக்கைகள், போலீசார் என்ன அறிவுறுத்தல் கொடுக்குறீங்க? அந்த மாதிரி எந்த ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க அத மாதிரி சென்னை பெருநகர் காவல்ல முன்னாடி இருந்த இருக்கு. அதுல ஒண்ணு இப்ப புதுசா ஒண்ணுமே இல்ல. பட் சில பேருக்கு அவங்க குற்றம் சிவில் இருக்கு, ஒரு உண்மையான குற்றம் நடந்ததுன்னு தெரியாது. நம்ம இருக்கிறதுல யார் நம்மகிட்ட மனு கொடுக்கறாங்க அதை விசாரிச்சுட்டு சிவில் மேட்டர் இருந்தானா அவங்க சொல்லிக்கிறோம். சப்போஸ் அதுல கிரிமினல் கேஸ் இருந்தானா, ஐபிசி தவறான இருக்கானா அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சிசிபில ஒரு சரியான சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் பிரகாரம் ஆரம்பத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறோம். எந்த நீதிமன்றம் ஒரு யாழால் நம்ம மேலே இதுல நம்ம தப்பு நடந்ததுன்னா ஒண்ணுமே நமக்கு இல்ல. பட் சிஸ்டம் சரியான இருக்கு. எத்தனை பேர் நம்மகிட்ட வருவாங்க, அவங்களுக்கு சில சமயத்துல தெரியாது இது சிவில் மேட்டர் கிரிமினல் மேட்டர். பட் நம்மகிட்ட மனு கொடுத்தாதான் நம்ம விசாரிக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.